அன்புமணி அண்ணன் மீது ஒரு வழக்கு இருப்பதாகவும் அதனால் பயந்து கொண்டு பாஜகவோடு இருப்பதாகவும் ஒரு பரப்புரை சொன்னார்கள். நீங்கள் பாமக மேலே என்ன வேணால் குற்றச்சாட்டு சொல்லுங்கள், அதை பற்றிலாம் ஆர்கியூ பண்ணலாம். பயங்கிறது மட்டும் எங்களுக்கு இருக்குன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க, அதெல்லாம் எங்களால் கேட்க கூட சகிக்கலை. இப்போது இந்த வழக்கோட விவரங்களுக்கு போவோம். 2012ஆம் ஆண்டு பதியப்பட்ட இந்த வழக்கில் 14 ஆண்டுகளாக சார்ஜ் ஷீட் ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணாமல் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டை வச்சு இல்லையா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI அவங்க ஒரு வீடியோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணினேன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாங்க. 14 ஆண்டுகளாக அந்த வீடியோ எவிடன்ஸை அவர்கள் கொடுக்கவே இல்லை என்பதற்காக மார்ச் 16, 2026 இந்த மார்ச் மாதம் சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னன்னா, ஒழுங்கு மரியாதை அந்த எவிடன்ஸை வைங்க, இல்லைன்னா 3 பக்கத்தில் ஒரு விளக்கத்தை கொடுங்க, அந்த எவிடன்ஸை வைக்க முடியாட்டி இந்த கேஸை தொடர வேண்டுமா என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இதுதான் இதோட கடைசி நிலவரம். திமுகவிலிருந்து பேசின தோழர் இருந்து வழக்கறிஞர் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால அவரோட புரிதலுக்காக நான் சொல்லிடுறேன். வழக்கு எண் CRL ML 44422015. திமுகவை சேர்ந்த தோழருக்கு அடுத்த ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த வழக்கு நிலவரத்தை பார்த்து நான் சொன்னதில் ஒரு எழுத்து ஒரு வார்த்தை பொய்ன்னு சொல்லுங்க, நான் அரசியலை விட்டே ஓடி போயிடுறேன். இன்னொரு பாயிண்ட், ஒரு ஊத்தி மூட போற ஒரு வழக்கை பத்தி நான் உங்களுக்கு விவரத்தை சொன்னேன். ஊத்தி மூடிட்டதா இந்த உலகம் நம்பிட்டு, ஆனால் உண்மையிலே திறந்திருக்க ஒரு வழக்கை பத்தி சொல்றேன். அது ரொம்ப பாப்புலரான 2G வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும் தானே. 2018ஆம் ஆண்டு முதல்ல பதியப்பட்ட வழக்கு, அது நம்பர் சொல்லிடுறேன், CRL LP 185/2018. இந்த வழக்கு எப்போ திறக்கப்பட்டுச்சுன்னா 2024 மார்ச் மாதம் 22ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்திய சட்டப்படி 2G வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதோட கடைசி ஹியரிங், அடுத்த ஹியரிங் வரப்போற நாள் சொல்றேன் கேளுங்க, 19 மே 2026, அதாவது இன்னும் 40 நாள்ல 95/2026 வர்ற மே மாதம் 19ஆம் தேதி 2G வழக்கோட அடுத்த ஹியரிங் டேட் கொடுத்திருக்காங்க. 2G வழக்கு ஊற்றி மூடப்பட்ட வழக்கு இல்ல. ஏற்கனவே திமுக கூட்டணியில விசிகாவோட வேட்பாளராக இருந்து MLA-வாகவும் இருக்கக்கூடிய திரு SS பாலாஜி அவரோட மனைவி தான் நம்ம தோழர் ஷர்மிளா. அப்படிங்கிறனால தோழருக்கு இந்த முறை சீட்டு கிடைக்கலங்கிறனால எதுவும் வருத்தப்படாதீங்க, நிச்சயமா அடுத்த முறை சீட்டு கிடைக்கும்னு சொல்லி என்னோட வாழ்த்துக்கள். அடுத்த முறை கிடைக்கிறது என்னோட வாழ்த்துக்கள் நான் இப்பயே சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், இப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னங்க அரசியல் விமர்சகர்னு சொன்னாரு, அவங்க விசிகா காரங்க சொல்றீங்களே. நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, அவங்க பேசும்போது அதிமுக கூட்டணியில் நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னா யார் சொன்னாங்கன்னு கேட்டால் ஆட்டோ ஸ்டாண்டில் சொன்னாங்க, டீ கடையில் சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டாங்கங்கிறாங்க. ஏங்க உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சொன்னது சாதாரண நாட்டில் யாரும் சொன்னாங்கன்னு நான் சொல்லலை. உங்களோட காங்கிரஸோட எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க, 38 தொகுதி இருக்குங்க கொங்கு பகுதியில், கொங்கு வேளாளருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கலன்னு யார் சொல்றா? ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க. அருந்ததிய சமூகத்திற்கு ஒரு இடம் கூட கொடுக்கவில்லை என்று யார் சொல்றாங்க? ஜோதிமணி சொல்றாங்க. கட்சியில சேர்ந்து ஒரு நாளில் சேர்ந்தவருக்கு MP சீட்டு கொடுத்தீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு யார் கேட்கிறா? ஜோதிமணி உங்க MP கேட்கிறாங்க. அதை விட முக்கியமான ஒரு கேள்வி, சரி வேணா விடுங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஜோதிமணி அவர்களே கேட்குறாங்க. நாங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான MLA, MP, மினிஸ்டர், மாநில தேசிய தலைவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை தான் நாங்கள் கேட்குறோமே தவிர எங்கேயோ காதால கேள்விப்பட்ட அவன் சொல்லி இவன் சொல்லி அவன் சொன்னா என்கிட்ட அப்படிங்கிற வகையில் நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. ஜோதிமணி அவர்கள் இன்னும் கடுமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. சூரியபிரகாஷ், உங்களை வளர்த்து ஆளாக்குன மருத்துவர் ராமதாஸ் அவர்களை உங்களை பத்தி என்னென்ன வார்த்தைகள் சொல்றாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம இருந்தா மருத்துவர் ஐயா அவர்கள் ஏன் சொன்னாருங்கிறதுக்கான விளக்கங்களை நாங்கள் சொல்றோம். அது ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் வயதான உடல்நிலையின் காரணமாக அவருக்கு தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டு நானோஜெரியன் அப்படின்னு சொல்லலாம். நானோஜெனரியன் அப்படின்னா 90 வயதை தாண்டுகிறவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு காக்னிட்டிவ் எபிலிட்டி சம்பந்தமாக மருத்துவ ரீதியாக மருத்துவர் அன்புமணி நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் இறங்குறது ஒரு நாகரிகமான விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை இறங்கணும்னா, கருணாநிதி சொன்னார் இல்லையா, அழகிரி அதிகாலையின் வீட்டுக்குள் வந்தான், ஸ்டாலின் இன்னும் 3 மாதத்தில் செத்து விடுவான் என்று அழகிரி சொன்னான், நெஞ்சில் இடியை இறக்கியது போல் இருந்ததுன்னு கருணாநிதி சொன்னார் இல்லையா. அந்த விளக்கத்தில் நம்ம போற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் இருக்குங்க. அதுக்குள்ள வேணாம், நம்ம வேணாதுக்குள்ள போவேனான்னு விட்டோமே, நம்மளாம் வேணாம் தான் போறோம், நீங்களா தான் கேட்டு இழுத்து விடுறீங்க என்ன. இப்போ ஜோதிமணி அவர்கள் முக்கியமான இன்னொரு வார்த்தையை சொன்னாரு, அதாவது காங்கிரஸோட MP ஜோதிமணி, என்னன்னா காங்கிரஸ் தலைவர்கள் விலை பேசி விற்று விட்டார்கள், டபுள் கோட்ஸில் தெளிவாகவே சொல்றேன், காங்கிரஸை விலை பேசி விற்று விட்டார்கள் என்று ஜோதிமணி MP அவர்கள் சொன்னார்கள். இதுல காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு நடிகரின் காரணம் பார்த்தீங்கன்னா, ஜோதிமணின்னு காங்கிரஸ்ல இருந்த ஒருத்தர் பிடிச்சி அவங்க சீட்டு கொடுத்துட்டாங்க. அண்ணனை பேட்டி எடுக்கிறாங்க, இளைய பெருமாளுக்கு மிகப்பெரிய போராளி வம்சத்தில் வழி வந்தவர், அவர் நம்ம குறையா சொல்லல. ஆனா அண்ணன் எதேச்சியா சொல்றாங்க, நான் காங்கிரஸ்காரங்க, விசிகால் நான் விருப்பம் பண்ண கொடுக்கல, எனக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்கன்னே தெரியலங்கிறாரு. பாவம் அவர் ஒரு வெள்ளந்தி மனிதர் நிற்க வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இப்போ என்னோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இவங்க தமிழ்நாட்டில்
5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக போன வருஷம் 1,84,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 1,84,000 கோடியில் கிட்டத்தட்ட 1,12,000 கோடிக்கு கணக்கு இருக்குது. 72,000 கோடிக்கு கணக்கே இல்லை என்று 6 மாசமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். 72,000 கோடி எங்கே போனதுங்கிற விளக்கத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கடன்களை வாங்கி எல்லா நிறுவனமும் நஷ்டத்தில் ஓடுது. மின் பகிர்மான கழகம் நஷ்டத்தில் ஓடுது, அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் ஓடுது, தொழில் வளர்ச்சி கழகம் நஷ்டத்தில் ஓடுது, வேளாண்மை வளர்ச்சி கழகம் நஷ்டத்தில் ஓடுது. தமிழ்நாட்டில் எல்லா கழகமும் நஷ்டத்தில் தான் ஓடுது. தமிழ்நாட்டில் லாபத்தில் ஓடுற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இதோடு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இந்த பாஜக பூச்சாண்டி காட்டுறாங்க, அவங்க வந்து பாஜக வந்து அதிமுகவை முழுங்கிடும், அதனால் பயந்துட்டு தான் அதிமுக ஒரு வேலை செய்கிறாங்கன்னு. ஐயா, 12.5% ஓட்டு வாங்கின பாஜகவுக்கு 27 சீட்டு கொடுத்தது அதிமுக. கரெக்டாக 234 தொகுதியில் 12.5%ங்கிறது 27 நம்பர் தான் வரும். கரெக்டாக தான் அதிமுக கொடுத்துருக்கு. வெறும் 8% வாங்கின காங்கிரஸுக்கு நீங்கள் 63 சீட்டு கொடுத்தீங்களே, யார் என்ன கணக்குங்க ஐயா? அப்போ வந்து காங்கிரஸுக்கு வந்து திமுக அடிமையா போலியா? இப்படிலாம் கேட்கலாம். இருந்தாலும் நீங்கள் கச்சத்தீவு வரைக்கும் எதெல்லாம் எதுக்காக விட்டு கொடுத்தீங்கன்னு நம்ம போக ஆரம்பிச்சோம், நம்ம டீட்டெயிலாக போயிடும். சமூக நீதி பற்றி பேசினாங்க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ரொம்ப வெளிப்படையாக சொன்னாங்க, திரும்ப சொன்னாங்க. இந்த அறிவிப்பை வேணால் வந்து அதிமுக கொடுத்துருக்கலாம், அந்த வன்னியர்களுக்கான 10% இடஒதுக்கீடு வந்து நாங்கள் தான் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் பிச்சுட்டு போனதுக்கு திமுக ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் சொன்னது தெளிவாக சொல்லிச்சு, ரெலவெண்ட் அண்ட் பெர்டினன்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலான்னு திரும்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் 5 வருடமாக 2 IAS தலைமையில் நீங்கள் வந்து குழுக்களை போட்டு இன்னைய வரைக்கும் அந்த 10.5 கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்களே. நீங்கள் திரும்பவும் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருங்க, நாங்கள் எப்படி நம்புறது? கேட்டால் வந்து மத்திய அரசு தான் கணக்கெடுக்கல எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஐயா, தெலுங்கானா கொடுத்துருக்காங்க, ஹரியானா கொடுத்துருக்காங்க, ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்க, உத்தரகாண்ட் கொடுத்துருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 11 மாநிலங்களில் மாநில அரசு மட்டுமே கணக்கெடுத்து கம்பார்ட்மெண்டலைஸ்ட் தனித்தனி இடஒதுக்கீடு பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களால் மட்டும் ஏன் கொடுக்க முடியல? ஒரு இடஒதுக்கீடுங்கிற சமூக நீதியை கூட மாநில உரிமையை காப்பாற்ற முடியாது. நீங்கள் எங்கிருந்து மாநில சுயாட்சியை காப்பாற்றுவீர்கள் என்பதை மட்டும் தயவு செய்து சொல்லிடுங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா 10% கொடுத்துருவாங்களா? அதை கொடுத்தவர்கள் அதிமுக, அதை மீண்டும் செயல்படுத்துவோம் என்று சொல்ற எல்லா உரிமையும் அதிமுகவுக்கு இருக்கு. சமீபத்தில் சொல்லியிருக்காங்களா? அப்கோர்ஸ் எடப்பாடி சொன்னார், நீங்க பாத்தீங்களா வீடியோவை அனுப்புறவங்களுக்கு 10.5 இடஒதுக்கீடை அதிமுக வந்தால் நிறைவேற்றும் என்று எடப்பாடியார் சொல்லி இருக்காரு. அது உங்களுக்கு நான் அனுப்புறேன், 100% அனுப்புறேன். அப்போ இல்ல என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் பத்த மாட்டுது. நியாயமா நாங்க திமுக பத்தி விமர்சனம் பண்ணா 7-8 மணி நேரம் தேவைப்படும். தயவு செய்து இந்த மைக்கு சேர்லாம் விட்டுட்டு போயிடுங்க. நான் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன், காலையில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அண்ணன் கலைஞம் அவர்கள், நான் NTK அவங்க BCK-காரங்க, யாருங்க சாரி TVK-காரங்க, அவங்களாம இருந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. திமுக என்கிற தீய சக்தி அழிப்பதற்கு அதிமுக என்கிற சக்தி மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடைமுறையில் சாத்தியமுள்ள ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை அதிமுக அடைந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். இன்னும் 30 நாட்களில் தமிழ்நாடு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை சந்தித்து இங்கே நடக்கக்கூடிய எல்லா ஊழல்களுக்கும் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கும் முடிவுக்கு வந்து தமிழ்நாடு உண்மையான விடியலை இந்த திமுக ஆட்சியை அகற்றுவதன் மூலம் காணும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சூரியபிரகாஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தாத்தா காலத்தில் ஹிந்தி மொழி பிரச்சாரத்தில், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் எப்படி மாணவர்கள் போராட்டத்தை இவர்கள் திருடி கொண்டார்கள் என்பதை எங்கள் தாத்தா அப்பாலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் அண்ணங்க நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கிற காலத்தில் ஈழ பிரச்சனையில் தமிழ் இனத்திற்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்தார்கள், எத்தனை கோடி மக்கள் சாவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். கடந்த 5 வருஷத்துல இன்னைக்கு இருக்கிற ஜென்சி ஜென் ஆல்பா எல்லாம் திமுகனா யாரு, உண்மையான திமுக எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுக்கும் என்பதை அவர்களும் தெரிந்து கொண்டார்கள். இன்னொரு முறை திமுக அவங்க ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. ஒரு பழைய ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு சொன்னானா, ஒரு முட்டாள் ஃப்ரெண்டு, மச்சான் இன்னைக்கு 200 ரூபா பணத்தை லூஸ் பண்ணிட்டான்டான்னு. எப்படா விட்டானே? இந்தியா ஜெயிக்கும் மேட்ச்ல பெட்டு கட்டினேன், 100 ரூபா போச்சுடா அப்படின்னானா. சரிடா, அதுக்கு 100 ரூபா தானே போயிருக்குன்னு 200 ரூபா எப்படியா போச்சுன்னா, சாயங்காலம் ரீப்ளே போட்டாங்க, அதுலேயும் கட்டினா இன்னும் 100 ரூபா போயிருச்சுடான்னா. தமிழ்நாட்டிலையும் ஏற்கனவே 5 வருஷம் திமுகவுக்கு இந்த மக்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்து அடிபட்டு இருக்கிறார்கள். இன்னொரு தடவை திமுகவுக்கு அவர்கள் இடம் கொடுக்க தயாராகவே இல்லை. புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க திமுக. பாஜக உள்ள வந்துரும் ப்ரோ, RSS உள்ள வந்துரும் ப்ரோ. முதல்ல பிஜேபி RSS தமிழ்நாட்டில் கொண்டாந்து 4 MLA ஜெயிக்க வச்சது யாரு ப்ரோ? திமுக தான் ப்ரோ. திமுக தான் தமிழ்நாட்டில் முதல்ல RSS ஜெயிக்க வச்சது. என்ன சொன்னாரு? இல்ல சூரியபிரகாஷ், தமிழ்நாட்டில் முத பாஜக கூட கூட்டணி வச்சது அதிமுக தான். 98ல 3 MPக்கள் இருங்க. இப்போ அருமை, சூப்பரான கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்றேன்.
சரி அதிமுக கூட்டணி வச்சது, இன்னைக்கு நாங்க கூட்டணியில் இருக்கோம். அன்னைக்கு நாங்க அவங்களை தீய சக்தின்னு சொல்ல, இன்னைக்கு நாங்க தீய சக்தின்னு சொல்ல, நாங்க கூட்டணியில் இருக்கோம். தீய சக்தின்னு சொல்ற நீங்க எப்போ கூட்டணியில் இருக்கீங்க? நான் கேட்க கேள்வி புரியுது இல்ல? அன்னைக்கு நாங்க அவங்களை தீய சக்தின்னு சொல்ல, அவங்களும் ஒரு அரசியல் கட்சி, பிடிச்சா அவங்களோட கூட்டணியில் இருப்போம். எங்களுக்கு தேவைகள் இல்லைன்னா இன்னொரு கூட்டணியில் மாறிட்டு போவோம். அவங்கள ஒரு கட்சியாக ட்ரீட் பண்றோம். நீங்க தான் அவங்க தீண்டத்தகாதவர்கள் மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணி பிஜேபின்னா ஒரு பெரிய பூச்சாண்டி, ஆர்எஸ்எஸ்னா பூச்சாண்டின்னு சொல்ற நீங்க ஏன் ப்ரோ கூட்டணி வச்சீங்க? உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கும்போது, அமைச்சரவை கொடுக்கும்போது உங்களுக்கு இனிச்சுது. திமுக வந்து உங்களுக்கு பாஜக கொடுக்காட்டி திமுக உடனே பூச்சாண்டியா மாறிடுதா? இதுதான் இரட்டை வேட நாங்க சொல்றோம். ரெண்டாவது, இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்கள், அடிதடி பிரச்சனைகள் நடுப்புல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு, நீங்க ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்ணுவாங்க. கூட்டணியில் இருக்கும்போது சேர்ந்துப்பாங்க, கூட்டணியில் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனம்ங்கிறது வந்து தனி மனித தாக்குதலாக மேடையில் பேசக்கூடாத அளவுக்கு நாகரிகமா இறங்கி போயெல்லாம் பேசின வைகோ அவர்களும், காமராஜரை கண்ணாப்பண்ணான்னு சித்தரிச்சு படம் போட்ட கருணாநிதி அவர்களும், ராஜீவ்காந்தி நிறைய பேசலாம், சரி வேணாம், அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா மேடையில் சொல்லி பேச முடியாத அளவுக்கு தாக்கி கொண்ட வைகோவும் திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா கூட்டணியில் இருக்கும்போது அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்துக்கிட்ட நாங்களெல்லாம் ஒன்னா இருக்கல, உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? ரெண்டாவது, இப்போ இந்த கூட்டணி எப்படி ஒண்ணு நீங்க களத்துல இருக்கீங்க, இல்ல நீங்க அடிக்கடி இன்டர்வியூ பண்ணுங்க, உங்களுக்கு பதில் சொல்றதா எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இன்னொரு பாமகவும் களத்துல இருக்கே, அந்த பாமகவை எப்படி சமாளிக்க போறீங்க? இப்போ அழகிரின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்போ எந்த மூலையில் இருக்காருன்னு தெரியல. பாமக என்பது, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில் தான். மருத்துவர் ஐயா அவர்களை எங்களோட நிறுவனராக, வழிகாட்டும் ஆசானாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் ஐயாவை, பெரியார் இந்த இயக்கத்தை உருவாக்கினார், அதிலிருந்து தான் அண்ணாதுரை கட்சியை உருவாக்கினார், அதிலிருந்து கலைஞர்லாம் வந்தாங்க. என்னென்னலாம் சொல்லி விமர்சனங்கள் செய்தார்களோ அந்த மாதிரிலாம் விமர்சனம் செய்யவில்லை. முழுமையாக நாங்கள் டீசெண்டாக மருத்துவர் ஐயாவை நிறுவனர் என்ற அளவை வைத்துக்கொண்டு 99.9% பாட்டாளிகள், எல்லா கடைநிலை தொண்டர்கள் முதல் மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் வரை, எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ, எம்பி, எக்ஸ்எம்பி வரை அத்தனை பேரும் மருத்துவ அன்பின் பின்னாடி நின்று ஒரே இயக்கமாக இருக்கிறோம். இதை மக்கள் மன்றமும் சொல்லிவிட்டது, நீதிமன்றமும் சொல்லிவிட்டது. இல்ல, திரு ஸ்டாலின் சமீபத்தில் பேசும்போது மருத்துவர் ராமதாஸுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நாங்களும் திமுகவும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சமூக நீதி போராளியாக பார்க்கிறோம் அப்படின்னு மறைமுகமா உங்களை தான் சொல்லி பேசுறாரு. எந்த ஸ்டாலின்? திரு மு.க. ஸ்டாலின் அவரா? அறிக்கை கொடுக்கிறார் ராமதாஸ் ஐயான்னு கேட்டதுக்கு, இந்த ராமதாஸ்க்கு வேற வேலை இல்லை, டெய்லி அறிக்கை கொடுத்துட்டே இருப்பாரு, அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னார். அந்த ஸ்டாலினா? அன்னைக்கு ராமதாஸ்க்கு வேற வேலை இல்லை, பொழுதுனைக்கு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, இவருக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்லைன்னு கோச்சிக்கிட்டு முறைச்சிட்டு போனாரு. அந்த ஸ்டாலினுக்கு இன்னைக்கு ராமதாஸ் ஐயா போராளியா தெரிகிறாரா? ரொம்ப நல்லா இருக்கு உங்க நியாயம். இப்போ இது பாத்துங்க, இப்போ திமுகவோட கூட்டணியில் நடக்கக்கூடிய இன்னொரு காமெடி என்னன்னா, கொஞ்சம் கூட ஜெல்லாகாம பெரிய அளவில் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த திமுக கூட்டணி உருவாகும் போது 2 பேர் மிகப்பெரிய அளவில் துரோகம் செய்யப்பட்டார்கள். ஒன்று ராகுல் காந்தி அவர்கள், இன்னொன்று விசிக தலைவர் என் அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இதில் ராகுல் காந்திக்கு நடந்த துரோகம் என்னன்னா, அவர் ஒரு கணக்கு வச்சிருந்தாரு, வேறொருத்தரோட ஒரு கூட்டணி போகணுன்னு. அந்த கணக்கெல்லாம் தமிழ்நாட்டில் உடைச்சது 2 பேர், ஒரு செல்வம் மிக்க ஒருத்தரும் ஒரு சிதம்பரமும் ஒரு சேர்ந்து உடைச்சாங்க. அதனால் கோபமா இருக்க ராகுல் காந்தி கூட்டணி உருவான நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் இந்த கூட்டணிக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு வாழ்த்து செய்தி கூட ட்விட்டர்ல கூட போடல. இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி பாண்டிச்சேரியில் போய் பிரச்சாரம் பண்ண ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சந்திக்கல, கட்சிக்காரர்களையும் சந்திக்கவில்லை. பாண்டிச்சேரி போன இடத்துலையுமே மறந்து கூட ஒரு இடத்துல கூட மு.க. ஸ்டாலின் வார்த்தையை ராகுல் காந்தி சொல்லவும் இல்லை. 1.5 கிலோமீட்டருக்கு அந்த ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது ராகுல் காந்தியை சந்திக்க வேண்டும் என்று ஸ்டாலின் தழுக்கையில முயற்சி பண்ணாரு. சந்திக்கிறது டைம் கொடுக்காம ராகுல் காந்தி கோச்சிட்டு திரும்பி போனாரு. இதுல ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடியது ஒரு ஈகோவோ, ஒரு தலைவருக்கு கெத்து தன்னை மதிக்கலங்கிற கோபமோ இல்ல. ராகுல் காந்தி நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நமக்கு பின்னாடி நம்ம கட்சிக்காரங்களோட முதுகு பின்னாடி டீலிங்கை போட்டு நம்ம கட்சியோட எதிர்காலத்தை குலைத்து விட்டார்கள் என்ற துரோகத்தின் வெளிப்பாடு தான் ராகுல் காந்தியோட கோபம். இதே தான் திருமாவளவன் அவர்களோட கோபமும். ஏன்னா அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு திருமாவளவன் சொல்லுகிறார், நாங்க அரக்கோணம் கேட்டோம், அரூர் கொடுக்குறாங்க, விருத்தாசலம் கேட்டோம், காட்டுமன்னார் கோயில் கொடுக்குறாங்க, நாகப்பட்டினம் நான் கேட்டேன், என்னோட எம்எல்ஏவான ஷாலூர் ஷானவாஸோடு பேசி அவர்கள் நாகப்பட்டினம் அவர்களாக முடிவு செய்து விட்டாருங்கிறாங்க. அடுத்த நாள் ஆலூர் ஷானவாஸ் அதை பேட்டியில உறுதியும் செய்கிறார். இப்போ தனக்கு பின்னாடி தன் கட்சியோட டீலிங் பண்ணி தன்னிடம் இருந்து கட்சியை அபரிக்க முயற்சிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை திருமாவளவன் அவர்கள் மறைமுகமாக திமுக அவர்கள் மேல வைக்கிறாரு. இதுல இந்த கட்சி என்ன பண்றாங்க, திமுக பாஜக உங்களை விழுங்கிடும், பாஜக அவங்கள விழுங்கிடும். பாஸ், நீங்க தான் சுத்தி இருக்க எல்லாரையும் முழுங்கிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் ஏப்ப விட்டுட்டு இருக்கிறது யாருன்னா திமுக மட்டும்தான்.
இந்த திருமாவளவன் அண்ணன் அவர்கள் விருத்தாசலத்தில் ஒரு கூட்டத்தில், நேற்று நடந்த கூட்டத்தில் ஒரு வந்து அறிமுகப்படுத்துகிற வேட்பாளர் அறிமுகம். எல்லா வேட்பாளர்களும் திருமாவளவர்கள் பேர் சொல்லும்போது எழுந்து வணக்கம் சொல்கிறார்கள். திருமாவளவன் பிரேமலதா அவர்களை பேர் சொல்லும்போது அவங்க எந்திரிக்கவும் இல்லை, வணக்கமும் வைக்கல. ஆனால் அவங்க ஸ்டாலின் சொன்னால் மட்டும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இதில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் அப்பாவும் இருக்காரு. அப்பாவோட தேர்தல் வாகனத்தில் ஒரு 12-13 கட்சியோட கொடிகளுக்கு டசன் கணக்கில், அதாவது லெட்டர் பேட் கட்சியோட கொடிகள்லாம் இருக்கு. ஆனால் விசிகோட கொடி மட்டும் எந்த இடத்துலையுமே இல்லை. அதே மாதிரி செஞ்சி மஸ்தான் அவர்களோட சுவர் விளம்பரத்தில் எல்லா கட்சி கொடியும் இருக்கு. ஆனால் விசிகோட கொடி மட்டும் இல்லை. ஒரு காமெடியில் வரும்ல, வஞ்சிர மீன் இருக்குங்கிறான், விரால் மீன் இருக்குங்கிறான், நெய் மீன் இருக்குங்கிறான், நெத்திலி மீன் இருக்குங்கிறான், ஜாமீன் மட்டும் இல்லையாங்கிற மாதிரி திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, தேமுதிக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, லெட்டர் பேட் கட்சிகள்லாம் இருக்கு. தேர்தலே நிற்காத மக்கள் நீதி மையம் கூட இருக்கு. ஆனால் விசிக தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களுடைய விசிக கட்சியோட கூட ஏன் இல்லை? இது ஒரு நவீன தீண்டாமை இல்லையான்னு நாங்கள் கேட்குறோம். இதுக்கு நீங்கள் சேர்த்து ஒரு விளக்கம் சொல்லிட்டா நல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த திமுக அரசை பார்த்து நான் ஸ்டாலின் அவர்களே, போன எலெக்ஷனில் நீங்கள் சொன்ன அதே டைலாக் தான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு நீங்கள் ஒரு டைலாக் கேட்டீங்க. ஆக்சுவலாக அது இன்னும் மோசமாக இறங்கி வெக்கமா இல்லையான்னு கேட்டீங்க. நான் அப்படி கேட்க விரும்பல, நான் டீசெண்டாகவே கேட்டுறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம்னு சொன்னீங்களே, ஒரு அறிவிப்போடு நிறுத்தினீங்களே, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கூட இது வரைக்கும் வரையிலேயே. சொன்னீங்களே செஞ்சீங்களா? நிரந்தர வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே ஐயா, சொன்னீங்களே செஞ்சீங்களா? 5.5 லட்சம் அரசு வேலைகளை கொடுப்போம்னு சொன்னீங்களே, வெறும் 50,000 வேலை கொடுத்தீங்களே. அதில் பாதிக்கு மேலே டிஆர்பி, டிஎன்பிசி மாதிரியான அரசோட அங்கீகாரப்பூர்வ துறைகள் மூலமாக கொடுக்காமல் பின்வாசல் வழியாக அதில் 25,000 பொறுப்புகளை கொடுத்தீங்களே. 5.5 லட்சம் வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டு வெறும் 50,000 வேலை கொடுத்தீங்களே. சொன்னீங்களா செஞ்சீங்களா? 50 லட்சம் தனியார் வேலைகளை உருவாக்குவேன், 12 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே. செஞ்சீங்களா ஐயா? கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. செஞ்சீங்களா? மாதம் மின் கட்டணம் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே. செஞ்சீங்களா? டீசலுக்கு 4 ரூபாய் வந்து குறைக்கிறேன்னு சொன்னீங்களே. செஞ்சீங்களா? ஏரி நாளை 100 நாளை 150 நாள் ஆக்குவேன்னு சொன்னீங்களே. செஞ்சீங்களா? வெறும் 9 நாளுக்கு தான் மத்திய அரசுக்கு கணக்கே சப்மிட் பண்ணியிருக்கீங்க. உரிமை தொகையை முதல் நாள் முதல் அனைவருக்கும் தருவேன்னு சொன்னீங்களே. செப்டம்பர் 2023 தான் ஆரம்பிச்சு 2.5 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சு 45,000 கோடியை ஏமாத்தி விட்டீங்களே கொடுக்காம. நீங்க சொன்னது நீங்க செஞ்சீங்களா? கடைசி 12 நாட்களில் மட்டும் திமுக 15,000 கோடி ரூபாய்க்கு 4,385 டெண்டர் அவசரமா தள்ளி விட்டுருக்காங்க. அந்த டெண்டர்ல 2026-27க்கான பட்ஜெட் இருக்குல்ல, அடுத்த கவர்மெண்ட் வாங்கி ஃபார்ம் ஆக வேண்டிய பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுக்கு சேர்த்து இவங்க வந்து டெண்டர்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இல்லை, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சொல்றாரு நேற்று ஒரு அறிக்கையில், ஊபி வந்து வளர்ந்துருச்சு, 6,000 ஃபேக்டரிஸ் அங்கே அதிகமாயிடுச்சு, தமிழ்நாடு வளரவே இல்லை, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. ஐயா, இதே வாய்தாயா சொன்னீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி. தமிழ்நாடு ஒளிர்கிறது மிளிர்கிறது, 12 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்து விட்டோம், 34 லட்சம் பேருக்கு வேலை கொண்டு வந்து விட்டோம் சொன்னீங்க. அப்பவே எங்க தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொன்னாரு, திமுக முதலீடு கொண்டு வந்து சொன்னது சுத்த பொய்ன்னு சொல்லி ஒரு புக்கே போட்டாரு. திமுக அரசின் பொய் முதலீடுகள் புக்கை போட்டு ஒவ்வொரு பக்கத்திலையும் என்னென்ன முதலீடுகள் நீங்க கொண்டு வந்ததா சொன்னீங்களோ அதுக்கான அப்ரூவல் கூட நடக்கவில்லை என்பது பக்கமாக உங்களுக்கு விளக்கி சொன்னார். இதெல்லாம் போக நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றிருக்கீங்க. 100க்கு 13 மார்க் எடுத்து ரொம்ப மட்டமா ஃபெயில் ஆயிருக்கீங்க ஐயா. தயவு செய்து வாக்குறுதி கொடுக்கிறது உங்களுக்கு தகுதியே கிடையாது. இந்த அரசின் கொடுமைகளை விளக்கி தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சென்ற ஆகஸ்ட் மாதம் விடியல் எங்கே அப்படின்னு ஒரு புக்கே போட்டார். விடியல் அரசு சொல்லி எங்களை ஏமாத்தி கழுத்தறுத்து ஓட்ட வாங்கி ஜெயிச்சு வந்தீங்களே ஸ்டாலின் ஐயா. 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே ஐயா, அதில் 66 வாக்குகள் மட்டும் தான் நிறைவேற்றி இருக்கீங்க. நீங்க 450க்கு மேற்பட்ட வாக்குகள் நிறைவேற்றாம 87% வாக்குகள் நிறைவேற்றாமல் துரோகம் செய்து விட்டீர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால தயவு செய்து ஐயா, இன்னொரு தடவை அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்து உங்களுடன் ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. தயவு செய்து நடக்கக்கூடியதை சொல்லுங்க, உள்ளதை சொல்லுங்க. உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போறாங்கிறத புரிச்சுக்கிட்டு தயவு செய்து மூட்டை கட்டிட்டு கிளம்புற வேலைகளை பாருங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.